நீங்க ஒரு விஷயம் சொல்லி வச்சுக்கீங்களேன், ஒருத்தங்க டக்குன்னு உடனே கோவப்படணும்னு வச்சுக்கீங்களேன், என்ன வேட்டு ஊத்துல கை நடுவுல இந்த பிரச்சனை வந்து வேட்டு ஊத்துல போய் எழுதுறது கிடையாது. மூளையோட மைண்ட் செட் என்ன டக்குன்னு டென்ஷன் ஆகும், ரைட் ஆசை நிறைய ஆரம்பிச்சு சடனா உடனே ரியாக்ட் பண்றதை எல்லாரும் கட் பண்ணுங்க. டக்குன்னு உடனே ரியாக்ட் பண்றது சடன் ரியாக்ஷன் கட் பண்ணிட்டீங்கன்னா ரைட் ஆசை லெவல் குறைஞ்சிடும். ஆசை குறைஞ்சு 90% பிரச்சனை குறைஞ்சிடும். ஸோ ஒரு பழைய பழமொழி இருக்கு, எல்லா வியாதியும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? ஆல் டிசீஸ் பிகின் லெவல். ஹிப்போக்ரட்டிஸ் ஒரு கிரேட் ஒரு தத்துவ ஞானம் இல்லாத ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மெடிசன் அவர்தான். அவர் சொன்ன முதல் வார்த்தையே பார்த்தீங்கன்னா ஆல் டிசீஸ் பிகின் லெவல், எல்லா வியாதியும் வைக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இறப்பையில் வர ஆசிட் தான் எல்லா பிரச்சனையும் பேசிக்கான காரணம். நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகுது, டென்ஷன் ஆகுது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, நைட்ல போன் நைட்ல யூஸ் பண்றது, நைட்ல இருந்து ஹெவியா நைட்ல சாப்பிடுறது, நைட் எத்தனை பேர் வந்து மார்னிங் சாப்பிட்டு நைட் ஹெவியா சாப்பிடுறோம், எல்லாமே பண்ணுறோம். நைட்ல வந்து டேஸ்டா வந்து பிரியாணி, நைட்ல வந்து பரோட்டா, குருமா, ஹோட்டல் போய் சாப்பிடுறது எல்லாம் நைட்ல தான் சாப்பிடுறோம். இதை ரைட் இந்த ஹேபிட்டை கட் பண்ணுங்க. நைட் ஃபுட்டை கம்மியாக சாப்பிடுறோம். நைட் ஃபுட்ல வந்து ரொம்ப ஹை கேலரி ஃபுட்டையோ, வறுத்ததையும் பொரிச்சதையும் மசாலா ஃபுட்டையும் பிரியாணி அந்த மாதிரி இது கட் பண்ணி நைட்ல வந்து ரொம்ப சிம்பிளான ஃபுட் சாப்பிட்டா நைட்ல வயிற்றுல பசிக்கூடாது, வயிற்றுல ஆசிட் சாப்பாடு வயிற்று ஃபுல்லா இருந்தா போயக்கூடாது. மக்கள் எடுத்து சொல்லுவாங்க சாப்பிட்டு முடிச்சு நைட் பசிக்குது சொல்லுவாங்க. ஏன் நைட் பசிக்குது? நைட்ல செல்போன் பார்க்கணும், நைட்ல சண்டை போடணும், டென்ஷன் ஆயிடும், பசங்களை புஷ் பண்ண பசங்களை இது மாதிரி நைட்ல வந்து பசங்களை புஷ் பண்ணாங்க, பசங்க ஃப்ரீயா விளையாடுவாங்க. பசங்க வந்து நைட் ஈவினிங் பசங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா உடனே டியூஷன் அனுப்புவாங்க. எனக்கு வந்து நான் வந்து படிச்சு வீணை போன ஆனந்து சொல்றேன். நான் இப்ப ஏன் சொல்ல வரேன்னா, பசங்களுக்கு வந்து நைட்ல வந்து ஈவினிங் பசங்க டியூஷன் அனுப்புவாங்க. பசங்க 1 hour பசங்க கேட்க தயவுசெய்து பசங்க வந்து படிச்சு டார்ச்சர் பண்ணி படிக்க வைக்காம அட்லீஸ்ட் 1 hour பசங்க வந்து ஓடி விளையாடு, வீட்டுக்கு போய் விளையாடுங்க, வீட்டுக்கு ஊக்க வைங்க. பசங்க வந்து வந்த உடனே டியூஷனுக்கு இங்க அந்த அனுப்ப பசங்க டார்ச்சர் பண்ணாம நான் வந்து கஷ்டப்பட்டு சொல்றேன், மைண்ட்னு சொல்றேன். நான் வந்து நான் எக்ஸைட்மெண்ட் சொல்லவே இல்லை. ஈவினிங் பசங்க வந்து முன்னாடி விளையாடுவீங்க. ஏதோ கிளாஸ்க்கு பிடிச்ச கிளாஸ்க்கு ஏதோ பசங்க என்ன ஆசைப்படுறாங்களோ ஏதோ கிளாஸ், பேட்மிண்டன், ஃபுட்பால், கிரிக்கெட், பசங்க ஓடி விளையாடு. பசங்க கூட அடிச்சு விளையாடு, கீழே வந்து மலை வச்சு பிரச்சனையே கிடையாது. பயப்படாது. பசங்க உள்ள பாதுகாத்து பசங்க வச்சுட்டு அவங்க பசங்க மேலே வருவாங்க. செல்போன் அடிக்ஷன் ஆரம்பிச்சிடும். பசங்க நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து பசங்க விளையாட போகணும் மைண்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா பசங்க இருந்தால் பசங்க நல்லா இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பேசிக்கான விஷயம் வந்து ஈவினிங் பசங்க டியூஷன் அனுப்புறது பதில ஒரு விளையாட்டு செஞ்சீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ பேசிக்கான விஷயம் நான் சொல்ல விஷயம் என்னன்னா, ஸோ நான் எல்லாம் கேட்டு தேங்க்ஸ்.